தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வரிசையா ஒரு குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லையா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பற்றி தான். இப்போ இவ்வளோ நடக்கிறது திமுக தரப்பினர் விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ தாவேகா தரப்புலேருந்து என்னவாக சொல்லப்படுது அப்படின்னா, ஏன் இப்போ இந்த ஆட்சியில மட்டும் தான் அப்படி நடக்குதா? திமுக ஆட்சியில இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லையா? அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்குகள் பற்றி. ஸோ நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? வாங்க இதைத்தான் எதிர்பார்த்தேன் நாங்க. அதாவது ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு அப்போது இருந்த நடிகர் விஜய், இப்போதைய முதலமைச்சர் அப்போதைய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு 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 மீட்டிங் பேசுறாரு. என்ன சார் சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா உங்களுக்கு அவ்வளவுதான் போச்சா, பெண்கள் பாதுகாப்பு இல்லையா அப்படின்லாம் பேசினார். நாங்க அப்ப என்ன சொன்னோம்னா, என்சிஆர்பி டேட்டால தமிழ்நாடு பேரே இல்ல, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்குன்றது ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா ரொம்ப மிகைப்படுத்தப்படுது இப்படிலாம் சொல்லும் பொழுது, நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு இரவுல மொத்தத்தையும் நாங்க சரி பண்ணிடுவோம். சரியா? அப்போ நாங்க ரொம்ப சிந்திச்சு ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம். எங்க போச்சு இப்ப அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு? அதாவது சென்ற அரசாங்கத்தின் தவறுதான் நானும் செய்ய போறேன். நான் சென்ற அரசாங்கம் தவறு இல்லைன்னு நாங்க சொன்னோம். எந்த பெரும் பிரச்சனை இல்லை. நீங்க வேணும்னே இட்டு கட்டி வீடியோ போடுறீங்க, நீங்க இன்ஸ்டாகிராம்ல பணத்தை கொடுத்து ஆட்களை சேகரிச்சு அவர்கள் மூலமாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண விரும்புறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நாங்க குறையா சொன்னோம். அப்ப என்ன சொன்னீங்க, நாங்க எங்களுக்கு ஆட்சி கொடுங்க, எங்களுக்கு ஆட்சி கொடுங்க, ஒரு இரவுல மொத்தத்தையும் மாத்தி காமிச்சிடறோம். உங்களை நம்பினாங்க மக்கள், உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அப்ப இன்னும் நீங்க திமுக ஆட்சியில் நடந்த அதே குற்றச்சாட்டா இன்னும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்க ஆட்சியில பண்ணாதா? ஏங்க, நாங்க எங்க ஆட்சியில பண்ணதை மிகைப்படுத்தி நீங்க சொல்லி வாக்கு வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு ஏறிட்டீங்க. ஒரு இரவுல எல்லாத்தையும் மாத்திருவேன்ட்டீங்க. நான் பார் இப்படி ஆட்சிக்கு வந்தா பார் அப்படியே மாத்தி முடிச்சிருவேன் எல்லாத்தையும். தமிழ்நாடு கிளீன் ஸ்டேட்டா இருக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் கவனமாக எதிர்கொள்ளப்படும் சொன்னீங்களா இல்லையா? நாங்க கேட்டோம். நாங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துற மக்கள்லாம் அதை நம்பிதான் வாக்கு செலுத்தினாங்க. நாங்க உங்க வாக்கு போடலீங்க. நாங்க முதலமைச்சர் நாங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றாலும் அவர் தான் எங்களுக்கான முதலமைச்சர். சரியா? அப்ப நீங்க உங்களுக்கு வாக்கு போட்டவங்க அதை நம்பிதான் வாக்கு போட்டாங்க. வாக்கு செலுத்தினது யார் செலுத்தினாங்க? அண்ணன் விஜய் வருவார், அப்படியே வருவார். அது படத்துல வர மாதிரி அந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல கட்டி தொங்க விடுவார். நேத்திருப்பிச்சு கீழே எதிரியை கட்டி தொங்குற மாதிரி கட்டி தொங்க விட்டு ஓர் இரவுல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அண்ணன். இப்படி நம்பினாங்க உங்களை. நாங்க அப்படி சொல்லல, நாங்க அதை யதார்த்தம் நம்பல. ஆனா உங்களுக்கு வாக்கு போட்டவங்க எல்லாம் அந்த யதார்த்தத்துக்குள்ள இருக்கு. அப்ப அவர்களோட எதிர்பார்ப்பு நீங்க சரி பண்ணுமா இல்லையா? இப்ப எந்த விதமான கமிட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்களோ ஒரு எதிர்கட்சியாக இருந்து நாங்க கேட்க வேண்டியது எங்களோட குரல். சரியா? நாங்க என்ன சொல்றோம், நாங்க அதை நம்புறீங்க. இப்ப நீங்க திமுக செய்யல, ஆமா திமுக அதை நம்பல, ஒரு இரவுல எல்லாம் மாற்ற முடியும் திமுக நம்பல. ஆனா உங்களுக்கு வாக்கு செலுத்தினவங்க எல்லாம் ஒரு இரவுல மாத்திரம் நீங்க சொன்னதை நம்பிதான் அவங்களுக்கு வாக்கு போட்டாங்க. ஒரு இரவுல திமுக பாருங்க, தாவேகா ஆட்சிக்கு வந்துட்டா பெண்கள் பாதுகாப்பு கவனமா இருக்கும், யாருக்கும் எந்த விதமான ஒரு தீங்கு கூட வராது, இதுக்கு நான் சாட்சி, நான் இருக்கேன், நான் உங்களை பாத்துக்குவேன் சொன்னீங்களா இல்லையா? இப்ப யாருக்கு நீங்க பம்பரம் டாய் கொடுத்துட்டு இருக்கீங்க? யாரு கொடுத்துட்டு இருக்கீங்க? கொடுத்துட்டு நீங்க உங்களை நம்பி பெண்கள் அத்தனை பேர் வாக்கு செலுத்தினாங்க. சரிங்களா? நீங்க அது எந்த விதமான யுத்தி நீங்க கையாண்டீங்களா? நாங்க உங்க யுத்திக்குள்ள வரவே இல்லை. சரிங்களா? இப்ப நாங்கள் அதை நின்று வேடிக்கை பார்க்கிறோம். நீங்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க, பெண்களுக்கு கொடுத்தீங்க? பெண்கள் உங்களை எப்படியெல்லாம் பெண்களை திரைப்படத்தில் பேசுவது போல பேசினீர்கள், எல்லாம் சரிதான். அந்த கமிட்மெண்ட் ஏன் ஹானர் பண்ண மாட்டீங்க? அந்த கமிட்மெண்ட் ஏன் கேட்டாவே உங்களுக்கு ஏன் கோவம் வருது? எங்களுக்கு புரியல. அந்த கேள்வி கேட்டாலே உங்க ஆட்சியில் இல்லாததா, நீங்க பண்ணாததா, நீங்க அதெல்லாம் சரின்னு சொல்லிதான் வாக்கு வாங்கிருக்கீங்க. நீங்க அதெல்லாம் நாங்க ஒரு இரவுல எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிதான் முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. செய்யுங்க. கும்மிடி பூண்டில ஒரு 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டு என்ன மாதிரியான பாதுகாப்பு நீங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க? ஏன் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து விடுங்கள? அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம்ங்கிறது என்ன ஆச்சு? அந்த சிங்கப்பெண் திட்டத்துல இருந்த மகளிர் ஏன் அந்த பெண் குழந்தைக்கு போய் பாதுகாப்பு கொடுக்க முடியல? இதுதானே நாங்க கேட்டிருந்தோம். இதான் நீங்க எங்களை கேட்டீங்க, ஏன் அதை கொடுக்கல? சும்மா நீங்க இது காரணம் சொல்லாதீங்க சார் அப்படின்னீங்கல்ல. நாங்க கேட்கிறோம், ஏன் சார் நீங்க செய்ய மாட்டீங்க சொல்லுங்க. இப்ப அந்த பெண் குழந்தைக்கு ஏன் உரிய பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கவில்லை? விளையாடு கொண்டிருந்த அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அந்த கடமையை ஏன் தவறினீர்கள்? அந்த கடமையை கொடுப்பதற்கு ஏன் நீங்கள் தயாராக இல்லை? இதெல்லாம் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இல்ல. 1 2 கிடையாது. நீங்க ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 50 பாலியல் வன்புணர்வுகளுக்கு மேல இந்த ஒரு மாதத்துல நடந்தது. ஒரு மாதத்துல
ஒரு மாதத்துல கொலை கொலை கொள்ளை, அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் வந்து போதைப் பொருள் ஸ்ப்ரெட். அது பார்த்தா அதுக்கு தலைமையே யாரோ ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தான், ஆளுங்கட்சி ஆதரவாளர் தான் அவரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் வருது. அதுக்கு யாரு என்ன இவ்வளவு நாளா அதை மீடியா பேச மாட்டாங்க. அந்த பேரே அதை எடுத்தாவே அமைதியாயிடுறாங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த மீடியா இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம சிக்கி தவிக்குது. யார்கிட்ட பேசுறது, இவங்க என்ன மாதிரியான கருத்து இவங்க சொல்ல வராங்க, இதெல்லாம் உங்களோட ஆதரிக்கிற உங்களோட மீடியா பிம்பங்களுக்கு கூட தெரியும். இதெல்லாம் வந்து சரியான முறையில அவங்களால வழி நடத்த முடியல நினைக்கிறீங்களா? இப்போ தாவேகா இருக்கல எம்எல்ஏக்களே பார்த்தீங்க அப்படின்னா, அதிர்ச்சி தகவல் வெளில வருது. 9 எம்எல்ஏக்கள் தவறான தன்னுடைய கல்வி தகுதியாக இருக்கட்டும். ஸோ அவர்கள் பல தகுதி நீக்கம் முறை செய்யப்படுவதற்கு வாய்ப்பெல்லாம் சொல்றாங்க. அதுல ஒரு அமைச்சர் இருக்காரு, நம்மளுடைய எக்மோர் அமைச்சர். பழைய பல முறைகேடுகள் அவங்க சப்மிட் பண்றப்போ தவறா இருக்கு. ஸோ 9 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ற மாரி நடவடிக்கை எடுக்கப்படும். முக்கியமா 5 தொகுதி இருக்கு. பிளஸ் இந்த 9 தொகுதி 14 தொகுதியிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்ட்டான ஒரு கட்டுப்பாடே இல்லாம இருக்கிறனால இந்த மாரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் பிரமாண பத்திரம் என்பது உங்கள் சார்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களுடைய சுயசரிதை. நீங்கள் சார்ந்து நீங்க கொடுக்கணுங்க. நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும். அது யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பா இருந்தா கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ். நீங்கள் உங்கள் சார்ந்த நீங்கள் அளித்திருக்கிற எல்லா சுய தரவுகளும் தவறு இல்லை என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நான் என் மனதிற்குட்பட்டு என் அறிவுக்குட்பட்டு சரின்னு நான் கொடுக்குறேன். அப்ப 9 எம்எல்ஏக்கள் தங்களோட கல்வி தகுதியை வந்து தவறா சொல்லியிருக்காங்க. தங்களோட வந்து தங்களோட வருமானத்தை தவறா சொல்லியிருக்காங்க. ஏன் முதலமைச்சர் விஜயே இதுல வந்து வருமானத்துக்கு தவறா தகவலை சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல்லாம் இருக்கு. அதுல ஒரு அமைச்சர் இருக்கிறார், எக்மோர்ல இருக்கிற ராஜ்மோகன் சட்டமன்ற உறுப்பினர், தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் உட்பட இதுல 9 பேர் இருக்காங்க. இப்ப 9 + 5 14 அப்படின்னா நீங்கள் ஒரு ஆட்சியை எந்த மாதிரி நீங்க கொண்டு போறீங்கன்றதுதான் நீங்க பார்க்கணும். அதாவது நீங்கள் சார்ந்திருக்கிற உங்களுடைய சகாக்கள் அவர்கள் தெளிவின்மை, அவர்கள் கொடுக்கின்ற அபத்தமான ஸ்டேட்மெண்ட். அமைச்சரா இருக்கிறாங்க, அமைச்சரா இருக்கும் போது நாங்க அந்த ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டார் கூப்பிடுவோம், முறுக்கு பாக்கெட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் கேட்போம். அப்புறம் வந்து கோவிலுக்குள்ள போய் நான் வந்து மஃப்டில போய் நான் ரைடு எல்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து அப்படியே சினிமா உள்வாங்கி செய்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் மாதிரி தெரியும். நீங்க உங்களுக்கு இன்ன வரையிலையும் நாங்க முன்னதும் சொல்லிட்டு இருக்கோம், உங்க கட்சிக்கு கொஞ்சமாவது உங்க கட்சியை ஃபாலோ பண்றவங்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் சொல்லிக் கொடுங்க, அந்த அரசியல் பார்வை ஏற்படுத்துங்கன்னு சொன்னோம். அது வரையும் இந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் தகுதி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் விரைவில் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஏன்னா அதுக்கான நடவடிக்கை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சென்று கொண்டிருக்கு. தேர்தல் ஆணையம் தான் அந்த நடவடிக்கை எடுக்குது, நாங்க இல்ல. ஏன்னா நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ராங், போங்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்புறம் கல்வி தேதி ராஜ்மோகன் வந்து ஒரு அரியர் வச்சிருக்கிறார், ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச அரியர் பேப்பர் ஒண்ணு. அந்த அரியரை நாங்க வந்து காமிச்சோம். இந்த பேப்பர் அரியர் இருக்கு, இவர் வந்து முடிக்காமலே வந்து டிகிரி முடித்து விட்டதாக பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதற்கு அவர் உரிய பதில் அளிக்கும். அப்ப தன்னுடைய சுய பிரமாண பத்திரத்துல தான் சார்ந்த கல்வி தகுதியே தவறா கொடுக்கிற ஒரு அமைச்சர், அவர் எப்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருப்பாரு? அவர் சார்ந்த கல்வியே தவறா கொடுக்குறாரு, அவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரா? இது போல ஒருத்தர் 9 பேர் இதுல இருந்து நீடிக்கிறாங்க. இவர்கள் யாருமே கொடுத்த தரவுகள் வந்து சரியா இல்லை, அது தவறா இருக்கு. அதனால இந்த 9 பேரும் மிக விரைவில் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அந்த 9 + 5 14 பேருக்கான இடைத்தேர்தல் தான் நடக்கும்ன்றதான் எங்களோட பார்வை. ஓகே. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ எப்படி சார்? இப்போ 9 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ, தாவேக்கால இருந்து யார நிக்க வைப்பாங்க நினைக்கிறேன்? இப்போ கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சியோங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ கொடுக்கின்ற நாங்க என்ன கேட்கிறோம், கொடுக்கிற தரவை கரெக்டா கொடுங்கன்றோம். அப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க வந்து கொடுக்குற தரவு வந்து தப்பா கொடுத்தாலும் பரவாயில்லையா? அவர்கள் தகுதி நீக்கம் செய்ய, ராஜினாமா கிடையாது, தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் நின்று அவர்கள் வாங்கின வாக்குகள், அவர்கள் செயல்பட்ட விதம், அவர்கள் வெற்றி பெற்ற விதம், அதெல்லாம் வந்து இந்த ஒரு புது தரவின் மூலமாக மறைத்ததன் மூலமாக அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களான தார்மீக தன்மையை இழந்து விடுகிறார். அப்ப அந்த 9 பேரை மீண்டும் அவங்கள யாரு நிப்பாட்டி வைப்பாங்க? இப்பதான் சவச்சவன்னு குமிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் நிற்பாங்க. ஆனா யார் நின்னாலும் நாங்க எதிர்கொள்வோம். ஆனால் இந்த 9 பேரும் கட்டாயம் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம், செய்யப்படுவார்கள் என்பது சட்ட ரீதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வை. ஆனா இந்த மாதிரி தகவல் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கப்பா, இந்த மாதிரி தகவல் வருதே ஒரு பொய் தான்ப்பா, எதிர்க்கட்சியோட பித்தலாட்டம் தான் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும்.
ஏன்னா அரசியல் விமர்சகர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாலும், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாரி தான் சொல்றாங்க. திமுக தரப்பினர் பரப்பும் அவதூறான ஒரு செய்திகள் தான் இது ஆமா, அப்டின்னு. அப்படிதான். அப்படி எப்படின்னா, ஃபியூஸ் கேரியர் புடிங்கிட்டு போனா கூட நிர்மல்குமார் சொல்றாரு. ஃபியூஸ் கேரியர் புடிங்கிட்டு போயிட்டாய்ங்க. அதனால கரண்ட் இல்ல. இந்த மாப்பிள்ளையோட சீப் எடுத்துட்டு போய் வச்சு கல்யாணத்துல இருக்கிற மாதிரி. எங்கேயோ ஃபியூஸ் போனதுக்கு ஒட்டுமொத்த சென்னை இருள்ல இருக்கிறதுக்கு காரணம். இவங்களுக்கு அதாவதுங்க இந்த ரூட் மீடியாவுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும். எப்படி மக்களை டைவர்ட் பண்ண முடியும்? எப்படி மக்களை முட்டாளாக்க முடியும்? அப்படின்றது அவங்களுக்கு அது தெரியும். அதை செஞ்சுதான் அவங்க வந்து வாக்கு வாங்கி முதலமைச்சர் வழி நகர்ந்திருக்காங்க. இந்த ரூட் மீடியா செய்யற வேலைகள்ல தில்லாலங்கடி வேலைகள்ல இதுவும் அந்த தில்லாலங்கடி வேலையோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்ப இவங்க சொல்ற கதெல்லாம் என்னன்னா திமுக வந்து இது காரணமா இருக்கும். ஏதுக்கு பின்னாடி திமுக தான் காரணமா ஏப்பா கேட்க திமுக அப்படிலாம் செய்ய முடியாது. இந்த அறிவு கூடமா இன்னும் வரல. எத்தனை தடவை தான் நாங்க சொல்றது, மீண்டும் மீண்டும் சொல்றோம். திமுக அது காரணமா இருந்தாலும் திமுக தகுதி நீக்கம் செய்யறதுக்கான இது வந்து பவர் வந்து திமுக இல்ல. அதுக்கான அதிகாரம் திமுகவிடம் இல்லை. அது வந்து தேர்தல் ஆணையத்தோட சம்மந்தப்பட்டது. அப்ப தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமான அமைப்பு. உங்களுக்கான அமைப்பு மட்டும் இல்ல, திமுகவுக்கு மட்டும் இல்ல, பாஜகவுக்கோ காங்கிரஸுக்கான அமைப்பு இல்ல. தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும். இப்ப திமுக இருந்து ஒருத்தர் அப்படி செஞ்சிருந்தாலும் திமுகவும் உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இதான் கேள்வி. நீங்க உங்களை விட்டுருங்க. நீங்க வந்து பாஜக, நீங்க வந்து தாவேகா, ஆளுங்கட்சி எல்லாம் சரி. திமுக இருந்து யாராவது ஒருத்தர் அப்படி செஞ்சிருந்தாலும் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இது தேர்தல் ஆணையம் எடுக்கின்ற நடவடிக்கை. இதற்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை. அது போற போக்குல இந்த அதிநவீன தாவேகா சப்போர்டர்ஸ் மீடியாலாம் இருக்குது. அது வந்து அப்படியே மைல்டா ஒரு விஷயத்த சொல்லும். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாது, ரொம்ப மைல்டா அப்படி இதெல்லாம் காரணம் திமுக தான், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் வந்து இன்னசென்ட் கைஸ், இப்படியேதான் பேசிட்டு கொலை போட்டிட்டு இருக்காங்க. இதனால அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இனியும் அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து செயல்பட தெரியாது. அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்வினைகள் ஆற்ற தெரியாது. அவர்களுக்கு ஒண்ணு செய்ய தெரியும். என்ன செய்ய தெரியும்? எது காரணமாலும் திமுக தான் காரணம். எது நடந்தாலும் திமுக தான் காரணம். திமுக எளிதா அவர்களால் பழி சொல்ல முடியும், சொல்லி விடுவார்கள். அப்படி சொல்லி 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 ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அது இப்ப வந்து எட்ஜ் ஆயிடுச்சு. அது வந்து அதோட அதோட தன்மையை வந்து பிடிச்சிருச்சு. அதோட அதிகபட்ச உச்ச தன்மையை அடைஞ்சிருச்சு. இனி அங்க சொல்ல ஒண்ணும் இல்லை. ஆளுங்கட்சி பான பிறகு இன்னைக்கு வந்து மீண்டும் மீண்டும் திமுக தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லு, மின்வெட்டுக்கு காரணம் நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரு அமைச்சர் பதில் சொல்றாரு, ஃபீஸ் கேரியர் பிடிங்கி போயிட்டாங்க, அதனாலதான் கரண்ட் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி எல்லாம் கருத்தை சொல்லாம மக்கள் வந்து இனியும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். இப்ப எல்லாம் கேள்வி கேட்கறாங்க நிறைய பேர். ஏப்பா என்ன திமுக எல்லாம் சொன்ன ரைட்டு, நீதான் ஆளுங்கட்சியானல இப்ப சொன்னாங்க இல்லையா, அப்ப கரூர்ல நாங்க கேட்டுட்டே இருக்கோம். கரூர் பிரச்சனையில வந்து திமுக வந்து ஸ்ப்ரே அடிச்சது, திமுக முலாப்பொடி தள்ளிச்சு, திமுக தள்ளி விட்டுச்சு, குண்டு ஊசி வச்சு குத்தியால குத்தி, இப்படி பல கதைகள் சொன்னாங்க. இன்னவரையிலையும் அதுல நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்களா? கரூர் மேட்டர்ல நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க. ஏன் இந்த வழக்கு துரித விசாரிக்க கூடாது? நீங்க நாங்களே தான் கேட்கிறோமே, திமுக தான் காரணம். நீங்க நாங்களே கேட்கிறோம், துரித விசாரிங்க, விசாரிச்சு உண்மை வெளியே கொண்டு வாங்க. கொண்டாங்க. யாராவது திமுக ஏதாவது பங்கு இருக்கு அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பல கதைகள், உருட்டு கதைகள் உருட்டி 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 இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இது வந்து சீக்கிரமா அம்பலப்பட்டாங்க. அவ்வளவுதான். இவங்க ஆளுங்கட்சி ஆன பிறகு நடந்த உண்மை ஒரு நல்லது என்ன தெரியுமா, இவங்க சீக்கிரம் அம்பலப்பட்டிருக்காங்க. இப்ப இனி மக்கள் கேட்கறாங்க, எங்க நீங்களே ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க, நீங்க இதுக்கு மேல எவ்வளவு நாள் குறை சொல்லிட்டே இருப்பீங்க? இந்த கேள்விக்கான பதில் வேணும்ல. அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அந்த கேள்விக்கு பதில் இதுவரையிலும் கிடையாது, இனி வருமானம் தெரியல. ஓகே சார். இப்ப இந்த 9 பேரை ராஜினாமா பண்ணணும், செய்யணும், இந்த மாரி தகவல் எல்லாம் திமுக பரப்புறாங்கன்னு சொன்னாலும், அண்ட் உண்மையாவே இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு பின்னால் அதாவது மறைமுகமா பாஜகவும், திமுகவும் கூட்டணி இருக்கு. பாஜக வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணுது திமுகவிற்கு. அதன் அடிப்படையில் நடக்குது. ஏன்னா திமுக ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கல இல்லையா? தாவேக்கா ஆட்சியில இருக்கும் யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க தாங்க பிரதானம். சொல்லுங்க முடியும். அதுதான். யார் அம்பலப்பட்டு விட்டது திமுகவும், பாஜகவும் மறைமுக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க. சரி இல்லைங்க, நான் தான் சொல்றேன். நாங்க யாராவது அப்படி பண்ணியிருந்தாலும், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது பொய்யான தகவல் கொடுத்திருந்தாலும் அவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். இதுவரையிலும் அப்படி நடக்கல. காரணம் இவ்வளவு நாளா அவங்களுக்கு தெரியும். 8வது தான் படிச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன 8வது படிச்சா தகுதி இல்லைன்னு சொன்னாங்களா யாராவது தேர்தலில் போட்டிக்கிறதுக்கு? சொல்லுங்க. தேர்தல் திமுக பங்கு என்ன இருக்கு? நீங்க கொடுத்த தகவல் தவறா இருக்கு. இப்ப 8வது படித்தவர்கள் ஒன்றுமே படிக்காத காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இல்லையா? 3ஆம் வகுப்பு படித்த எங்களுடைய முன்னாள் முத்தமிழ் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இல்லையா? அப்ப கல்வி தகுதிங்கிறது அரசியல் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாதது. அத வந்து நாங்க வந்து இதுக்கு திமுக காரணம். எப்படி காரணமா திமுக? நீங்க படிச்சது நீங்க தான் சொல்லணும். நாங்க ஏதாவது எழுதி கொடுத்தோமா? பிட்டு எழுதி கொடுத்தோமா போய்? இல்ல ஏதாவது குவாலிபிகேஷன் இருக்கா?
இந்த குவாலிபிகேஷன் இருந்ததுனாலதான் நாங்க வந்து அதை சொல்லி போட்டோம். எதுக்கு இவ்வளவு தற்பெருமை அடித்துக்கிறதுக்கு, சுயபெருமை பேசுவதற்காக நான் அது படிச்சேன் இது படிச்சேன்னு ரீல் விட்டுட்டு இப்ப ரீல் அந்து போய் நிக்கிறது நீங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. இதுல மறைமுகமா திமுகவும் பாஜகவும் ஒரு வேலை பார்க்க நாங்க பாக்குறது இல்லை. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வேலை. இவர்களாதான் அந்த ட்ரெண்ட் செட் பண்றதுக்காக நீங்க இப்ப அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த 9 பேர் தோத்து, இந்த 9 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க. இடைத்தேர்தலில் இப்படி ஒரு கேள்வி வரும்பொழுது மக்கள் கட்டாயம் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏப்பா படிச்ச இது உன் தகுதி என்ன, உன் இன்ஃபர்மேஷனே உன்னால கரெக்டா கொடுக்க முடியல, நீ எப்படிப்பா எங்களெல்லாம் பாத்துக்குவேன்னு மக்கள் கேட்டுருவாங்க கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. அதுக்காக இப்போதே என்ன பண்ணிட்டாங்க, திமுக பாஜகவோட மறைமுக கூட்டணியில இந்த வேலையை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? பாஜக எங்களுக்கு நட்பு சக்தியா? பாஜக இந்த மண்ணில் என்றென்றும் எங்களுக்கு எதிர்ப்பு சக்தி தான். அவங்க தான் எங்களுக்கான எதிரி. ஏனென்றால் இந்த மண்ணில் சனாதனம் முளைக்க வேண்டும், சமக்க வேண்டும், சமதர்மம் வந்துவிடவே கூடாதுன்னு பாக்குறவங்க பாஜக. இதுல எங்களோட அரசியல் கட்சியின் கோட்பாடான சமூக நீதி, சமதர்மம் இதெல்லாம் வந்து இந்த மண்ணில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் திமுக. அப்ப எப்படி ரெண்டு கான்ட்ரவர்சியா இருக்கவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க? அப்ப 99ல நீங்க சேரல, 99ல சேர்ந்து அன்றைய அரசியல் நிலைப்பாடு, அன்றைக்கு பாஜக இவ்வளவு பெரிய மக்கள் எதிர்ப்பு சக்தியாக இந்த மண்ணில் இல்லை. இன்றைக்கு பாஜக எல்லாரும் எதிர்பார்ப்பதை விட அதை விட மோசமான ஒரு மக்கள் விரோத சக்தியாக இருக்கு. அப்படிப்பட்ட மக்கள் விரோத சக்தியுடன் திமுக என்றைக்கும் கூட்டணி வைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்றோம், அந்த மக்கள் விரோத சக்தியோட திமுக என்றைக்கும் கூட்டணி வைக்காது. அதுக்கு திமுக வந்து உங்களை அழிக்கணும்ன்றதுக்காக, ஏங்க உங்க ஆளுங்க கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுக்கலன்னா அதுக்கும் திமுக பாஜகவும் காரணமா? சரி, எப்பதான் நீங்க வந்து இதை அட்ரஸ் பண்ணுவீங்க? எப்பதான் இந்த அக்னாலஜ் பண்ணி எடுத்துப்பீங்க? ஆமாங்க, கொடுக்கல, நாங்க வந்து எங்க வேட்பாளர் வந்து தவறு செஞ்சுட்டாங்க, இனி வர்ற தேர்தலில் வந்து நாங்க அதுக்கான பயிற்சி வகுப்புலாம் கொடுத்து அவர்களை மேம்படுத்தும். இப்படி சொன்னாதாங்க அது அரசியல் கட்சி. எல்லாம் 107 பேர் 107 பேரையுமா தகுதி நீக்கம் செஞ்சாங்க. அதுல 9 பேர் இருக்காங்கல்ல, அந்த 9 பேர் அது தவறு பண்ணிருக்காங்கல்ல. தாவேகா அவளை எதிர்ப்பின் காரணமாக திமுக பாஜக ஒண்ணு சேர்ந்துருச்சு. அப்ப பாஜகவும் திமுக ஒண்ணு சேர்ந்து மொத்த பேரையும் கலைச்சு விட்டு போக வேண்டியதானுங்க. ஏன் 9 பேர் மட்டும்? ஏன் அந்த 9 பேர் நாங்களா செலக்ட் பண்ணி எடுத்தோமா? என்ன கேள்வி இது? என்ன கேள்வி? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு திராணி கிடையாது. பதில் சொல்ல உடனே வந்து திமுக காரணம். நாங்க கேட்கிறோம், 107 பேரையுமே அப்படி ஆட்டம் சேர்ந்து கலைச்சுனா கலைச்சிட்டு வேண்டியதானே? அதுக்கு 9 பேர் மட்டும் தேடி ஆட்டத்தை கலைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குன்னா, நீங்க கொடுத்திருக்கிற தவறுல இருக்கு, நீங்க கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் தவறா இருக்கு. இதான் பார்வை. ஓகே, நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி.